மரியாதைக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அடியார்களே, கடவுள் கணங்களே, கடவுள் குழந்தைகளே, ஓங்கார ரூபங்களே, சக்தி ரூபங்களே, இதெல்லாம் நீங்கள் தான். தேவதேவிகளே, இதெல்லாம் நீங்கள் தான். மானித ஜன்மம் பராசக்தி எடுத்த அதி உன்னதமான ஜன்மம். வாழ்க்கையில் நிறைய கேள்வி இருக்குது இல்லையா நம்மளுக்கெல்லாம்? ஏன்னா நம்ம நம்மளுக்கு செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது என்லைட்டன்மெண்ட் ஆகலை. அதுதான் எதுக்கு வந்திருக்கோம், நம்ம யார், என்ன பண்ணோம், இங்கே நிறைய கேள்வியெல்லாம் இருக்குது இல்லையா? ஏன் கேள்வி இருக்குதுன்னா, 6 வயசில் நம்மளை குருகுலத்தில் போட்டு இந்த மானித தர்மம் எதுக்கு, படைப்பு எதுக்கு படிச்சிருக்கிறது, என்ன பண்ணோம் இங்கே, அது சொல்லிக் கொடுக்கல நம்மளுக்கு. நம்ம மெக்காலே சிஸ்டம், மக்கு சிஸ்டமில் போட்டு நம்மளை நீ நிறைய சம்பாரித்து பொருள்களை வாங்கணும், பேரை சம்பாதிக்கணும், இதாகணும், பிரதமர் ஆகணும், பொலிட்டிஷியன் ஆகணும், புலவர் ஆகணும், அதாகணும், இதாகணும், பிஸ்னஸ்மேன் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், இதாகணும் அதாகணும்னு சொல்லிக்கிறாங்க. ஏற்கனவே படைக்கப்பட்டது என்ன, அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல இன்னும். அது ஆகணும், இதாகணும். அதாவது நம்மக்கிட்ட ஏதோ குறைங்க இருக்கிற மாதிரி நம்ம இன்னும் உயர்ந்த நிலைக்கு போகணுன்ற எண்ணத்தில், நினைப்பில் நம்மளுக்கு இது நீ படித்து நீ அறிவை பெற்று நீ இதாகணும், அதாகணும், பேரை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும். அதில் பணம், நிறைய பணம் சம்பாதிச்சிக்கணும், நிறைய பொருள் சேர்த்து வச்சுக்கணும் உங்கள்கிட்ட. அப்போ தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும்னு உங்களுக்கு பொய் சொல்கிறாங்க. அதுதான் இந்த மெக்காலே சிஸ்டம். முதல்ல நம்ம கேள்விக்கெல்லாம் விடைகள் வேணும்னா ஃபஸ்ட்டு படைப்பு எதுக்கு படிச்சிருக்குது அது தெரிஞ்சுக்கணும். படைப்பு படிச்சிருக்கிறதுக்கு பராசக்தி டார்கெட்டு வச்சு, நான் இந்த டார்கெட்டு இதை அச்சீவ் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது. பரவச நிலையில் பேரின்பத்தில் இருக்க வேண்டும் என்று அந்த சக்தியை படிச்சிருச்சு. சக்தி இருக்குது, என்கிட்ட சும்மா இருக்க முடியாது, நான் எதனா படிக்கணும். எனக்கு சக்தி இருக்குது, எனக்கு ஆனந்தம் வேண்டும். சக்தியை வைத்து கொண்டு நான் என்ன செய்வது? சக்தியை வைத்து நான் ஆனந்தத்தை பெற வேண்டும். அதனால் நான் படைக்கிறேன். ஆனந்தம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. பேரானந்தம், பிரம்மானந்தம், பரவச நிலை, பேரின்பம், அந்த நிலையில் இல்லாமல் வேறு நிலையில், கீழ்நிலையில் என்னால் இருக்க முடியாது. சக்தி இருக்குது என்கிட்ட, நான் வச்சுன்னு சும்மா உட்கார மாட்டேன். எனக்கு ஆனந்தம் வேணும், அதி உன்னதமான ஆனந்தம், பேரின்பம், பரவச நிலையில் தான் இருக்க வேண்டும் நான். அதனால் என் சக்தியை நான் படைக்கிறேன், சக்தியை பயன்படுத்தி நான் படைப்பை படைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு சங்கல்பம் வந்துச்சு. எனக்கு ஆனந்தம் வேணும், நான் படைக்கிறேன், சும்மா இருக்க முடியாது. அதனால தான் பராசக்தி இந்த அகிலத்தையே படித்தது. எதனால்? ஆனந்தத்துக்காக. இது தெரிலனா நம்ம மனிதனை படித்தது எதுக்குன்னு தெரியாது. இங்கே ஏதோ துன்பத்தை கொடுக்கறதுக்கு பராசக்தி அனுப்பிச்சிருக்குது. அது இல்லாமல் துன்பத்தை கொடுக்கறதுக்கு சனின்னு ஒருத்தனை வச்சுருக்குது. அவன் துன்பத்தை கொடுத்து கடவுளை ஞாபகப்படுத்துறதுக்காக சனியை படிச்சிருக்குதுன்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி இருக்குது. இந்த புராணங்கள்லாம் உங்களுக்கு பொய் சொல்லுந்தெல்லாம் அந்த சனி தான். சிவபெருமான் சொன்னது 112 தியான முறைகள். சனி சொன்னது இது அவர் பாம்பை போட்டிருந்தார் கழுத்தில். கிருஷ்ணர் சுண்ட விரலில் மலையை தூக்குனார், பாம்பு மேலே நடனம் ஆடினார். இவர் தண்ணி மேலே நடந்தார். ஜீசஸ் இவ்வளெல்லாம் என்னென்னவோ கண் இல்லாதவங்களுக்கு கண்ணை வச்சிட்டாரு, நடக்க வச்சிட்டாரு. நல்லா இதெல்லாம் பைபிள்லேயும் சில பொய்ங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. புராணத்துலையும் இவரை நடக்க வச்சிட்டாரு, கண்ணை வச்சிட்டாரு, வர வச்சிட்டாரு, செத்து போனவங்களை பொழிக்க வச்சிட்டாருன்னு என்னென்னவோ கிறிஸ்டர் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை, அதெல்லாம் கிடையாது. மனுஷன் படைப்பை படித்ததே பராசக்தி பரவச நிலையில் இருக்க, பேரின்பத்தில் இருக்க. சக்தி இருக்குது, ஆனால் ஆனந்தம் இல்லை. ஆனந்தம் வேணும் எனக்கு, அதனால நான் படைக்கிறேன் அப்படின்னு படிச்சிருக்கிறது. ஸோ பரவச நிலையில் இருப்பதற்காக சக்தியை படைப்புக்காக பயன்படுத்தியது பராசக்தி. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் மானித தர்மம் எதுக்கு கொடுத்துருக்குன்னா ஆனந்தத்துக்கு தான். சரி, சூரியனை படிச்சிச்சு, கோள்களை படிச்சிச்சு, செடி மரம் கொடியெல்லாம் படிச்சிருச்சு. இன்னும் ஆனந்தம் வேணும், இன்னும் உயர்ந்த ஆனந்தம் முடியுமா, இன்னும் ஆனந்தம் முடியுமா யோசிச்சு, நம்ம மானித ரூபத்தை எடுக்கலாம் அப்படின்னு மானித ரூபத்தை எடுத்துச்சு. அதுதான் அதி உயர்ந்த ரூபம்தான் மானித ஜன்மம். சூரியனுக்கும் இல்லாத சக்தி நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்குது பராசக்தி. சூரியன் பார்த்தா அவ்வளோ பெருசு. சூரியன் இல்லாத நம்மளால் இருக்க முடியல. இந்த பஞ்சபூதம் இல்லாத நம்ம இருக்கிறதில்ல, நம்ம செய்யப்பட்டுக்கிறதே பஞ்சபூதத்தினால். ஆனால் அதி உயர்ந்த ஆனந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று மனித ரூபத்தை எடுத்து விட்டது பராசக்தி. அப்பொழுது தான் திருப்தி அடைந்தது பராசக்தியே. நம்ம தேவதேவியாக நம்ம படைச்சிருக்கிறோம், நம்மளே ரூபம் எடுத்துருக்குறோம். தேவதேவி ரூபம்,
இப்போ நம்ம படித்தது போதும், இதையே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகலான்னு இது 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 மாதிரியே படிச்சுட்டு போகலான்னு முடிவெடுத்து அப்போ நிறுத்திருந்தது. மாநில தர்மம் எடுத்த பிறகு இப்போ நிறைய கேள்விங்க உங்களுக்கு இருக்கக்கூடாது. தேவ தேவிகள் நாம் அனைவரும். தேவ தேவிகள்னா எப்படி இருக்கணும்? கடவுள்கிட்ட என்ன இருக்குது? படைக்கிற தன்மை, பேரின்பத்தில் இருக்கின்ற ஒரு ஆசை, இச்சை. பேரின்பத்தில் இருப்பதற்காக தான் மனித ரூபத்தை எடுத்தது பராசக்தி. உன்னதமான ரூபம். சரி, உன்னதமான ரூபம்னா படைப்புத்தன்மையும் அதில் இருக்குது. படைப்புத்தன்மை, பேரின்பம். படைப்புத்தன்மை, பேரின்பம், இதுதான் பராசக்தியோட குணம். அந்த குணத்தில் தான் இந்த கணத்தை படிச்சிருக்குது. கடவுள் கணம் நாம், கடவுள் குழந்தைகள் நாம். அந்த கடவுள் குழந்தைகள் நாம் எப்படி இருக்கணும்? தாயை போல தான் இருக்கணும், பராசக்தியை போல தான் இருக்கணும். படிச்சுக்கினே இருக்கணும்னா புனிதமாக இருக்கணும். முதல் புனிதமாக இல்லாமல் அழுக்காக இருந்தால் படைக்க முடியுமா? ஒரு பிரயோஜனமாக இருக்காது. இப்போ படிக்கிறது எதுக்குன்னு அது தெரியணும். ஃபஸ்ட்டு படிப்பு எதுக்கு? பராசக்தி நல்லா படைக்கிறதுக்காக, பேரின்பத்தில் இருக்கிறதுக்காக படிச்சிருக்குது. சரி, சும்மா ஒரு இடத்துல உட்காந்துதா பராசக்தியை சக்தியை வச்சுன்னு ஆனந்தம் வேணும்னு படிச்சிச்சு அகிலத்தை. இப்போ நம்மளும் ஆனந்தம் வேணும்னா என்ன? பராசக்தியோட ரூபம், அதோட குணம் வேணும். நம்மளும் படிச்சுருந்தா தான் நம்மளுக்கு ஆனந்தம். படைக்கிறதுனா ஓவியத்தை படிக்கிறது, இளையராஜா ஐயா மாதிரி இசையை படைக்கிறது, அதெல்லாம் அது மட்டும் இல்லை. ஒரு நகரத்தை உண்டாக்குற பிளானை படித்தாலும், அந்த சிவிலைசேஷன் பிளான், அதுவும் படைப்பு தான். இல்லை ஒரு என்னப்பா இரிகேஷன் சிஸ்டம், அதை படித்தாலும் படைப்பு தான். இல்லை ஒரு கட்டடத்தை படிக்கிறதுனா பிளான் போட்டாலும் படைப்பு தான். சமையலை செஞ்சாலும் படைப்பு தான். அது சாமகிரிகள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி சமைச்ச முடியுமா? நான் சமைச்சு என் பிள்ளைங்க, என் கணவர், என் குடும்பத்தார் நல்லா இருக்கணும், அதை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைய வேணும், ஆரோக்கியத்தை பெறணும், நல்லா தென்பாக இருக்கணும்னு நினச்சி செய்கிறவங்களால தான் சமையல் செய்ய முடியும். சாமகிரிங்களை 10 பேர் கொடுத்துட்டு செய்யுங்கன்னாக்கா சில பேர் சொதுப்புவாங்க, சில பேர் சிறப்பாக செய்வாங்க. எண்ணம் நல்லா இருக்கணும். சமையலும் படைப்பு தான். வீடு சுத்தமாக வச்சுக்கிறதும் படைப்பு தான். அலங்காரம் பண்ணி வீடியே கோவில் மாதிரி வச்சுக்கிறது படைப்பு தான். ஏன் இந்த கோவிலை நல்லா வச்சுக்கிறது அதுவே ஒரு தன்மை, ஒரு நல்ல விஷயந்தான் படிச்சிருக்கிறது. சரி, இந்த உடலை கோவில் மாதிரி வச்சுக்கணும். இத்தனை நாள் என் கூட யாரும் இல்லை. இன்றைக்கி அம்மா வந்து நல்ல மில்லட்ஸு சாப்பாடும் மில்லட்ஸ் உணவும் கையால் சப்பாத்தி செஞ்சு எனக்கு பிடிச்ச தக்காளி செஞ்சு கொடுத்ததுனால இன்னும் தெளிவாக பேச முடியுது எனக்கு. உள்ள பராசக்தி போச்சில்ல, வெளியே பராசக்தி வருது, சொற்பொழிவாக வருது. சிறப்பாக சாப்பாடு சொற்பொழிவாக வருது. அதுதான் நல்ல நல்ல வகைகளாக சாப்பிட்றவங்களுக்கு நல்ல 4 விதமாக யோசிக்க முடியும். இந்த என்னப்பா என்னென்னாவோ தப்பாக சொல்கிறாங்க. அறுசுவையை நல்லா உண்ண வேண்டும். நல்லா சாப்பிட்டவங்க தான் வந்து ஒரு பொழுது இருக்கணும். சரியாக சாப்பாடே இல்லை, அதில் ஒரு பொழுது வேறு அட்வைஸ் பண்ணுறீங்களா நீங்களா? உங்களுக்கு புத்தி இருக்குதா உங்களுக்கு? இந்த ஒரு பொழுது இருக்கணும்னு யாரெல்லாம் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு சரியாக சாப்பாடு போடுங்க. அறுசுவை சாப்பாடே இன்னும் மனித சாப்பிடல இந்த பூலோகத்தில். எல்லாம் காஞ்சின்னு கிடக்குறாங்க. ஒரு நல்ல ஆர்கானிக் விளைச்சல் இருக்குதா இங்கே? ஆர்கானிக் விளைச்சலே இல்லை, எல்லாம் கேடு கட்ட விளைச்சல். அதை சாப்பிட்டா சக்தியும் வராது, இன்னும் நோய் தான் வரும். இதில் ஒரு பொழுது வேறு இருக்குது சொல்கிறீங்களா? எதனா பேசுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். சும்மா பேசுறது ஒரு பொழுது நல்லது தான், எப்போ செய்யணும் அப்போ செய்யணும். ஒரு பொழுது இப்போ காஞ்சின்னு கிடக்குறாங்க எல்லாம். சரியா? மால் நியூட்ரிஷன் பீப்புள் மதிக்கெட்டுக்கிறாங்க, புத்தியே இல்லை. பாருங்கள், நல்லா சாப்பிட்டனால தான் நல்லா பேசுகிறேன். புத்தியா பராசக்தி உள்ளே போச்சுல்ல, அதனால தான். அது உள்ளே சாப்பிட்லாம் பேசணுன்னு தோணாது. வாக்சாத்துரியம், அந்த பேச்சு திறமையும் இருக்காது. பராசக்தி உணவும் பராசக்தியோட ரூபம். அதுவும் இன்பமான ரூபம் அது. அதை சாப்பிட்டா இன்பம். ஆமாம், அந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சரியாக சாப்பாடே கொடுக்காம ஒரு பொழுது வேறெல்லாம் சொல்கிறீங்களா நீங்கள்? ஃபஸ்ட்டு இது கோவிலுக்கு போய் அபிஷேகம்லாம் பண்ணுறீங்க, நல்லா அலங்காரம் பண்ணுறீங்க, பூவை போடுறீங்க, அதை போடுறீங்க, இதை போடுறீங்க. இந்த கோவிலுக்கு இதை தியாகம் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறதா? யார் சொல்லி கொடுத்தது தியாகம் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும்? அதாவது பல முட்டாளுங்க சோமாரிங்க இருக்கிறதுனால நான் சில பேர் தியாகம் பண்ணோமா? ஏன் அந்த சோமாரிங்களை திருத்தணும். நல்ல தலைவர்னா அவன் பேர் வாங்கிறதுக்கு இது பண்ணக்கூடாது. பேர் புகழும் வாங்கிறதுக்கு இதை பண்ணுறேன்னா அந்த திட்டத்தை வச்சுக்கிறேன், இந்த பிளானை பண்ணிக்கிறேன், இந்த 5 இயர் பட்ஜெட் போட்டுக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன், அதெல்லாம் இல்லை. நல்ல தலைவர்னா
எல்லாரையும் பொறுப்பாளியாக்கி அவங்களும் பொறுப்பு எடுத்துக்கிற மாதிரி அவங்கள திருத்தணும். அதுதான் நல்ல தலைவர். என்ன மாதிரி ஞானத்தை கொடுத்து எல்லோரும் பொறுப்பு எடுத்துக்கடான்னு சொல்கிறது. சும்மா நான் பேருக்காகலாம் செய்யலை, பேரின்பத்துக்காக செய்கிறேன் நான். இது சொல்லிக் கொடுத்து பேரின்பம் எனக்கு. அதை தான் படிச்சிருக்குது பராசக்தி என்ன. பேரின்பத்தை தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். கொடுக்குறது தான் என்னோடய குணம். எல்லாரோட குணமும் அதுதான். சில பேரெல்லாம் தண்ணி கொடுக்குறது கூட ஏதோ உயிர் கொடுத்த மாதிரி பண்ணுறாங்க. தண்ணி வீட்டுகளில், வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரியா, தெரியாதவங்களுக்கெல்லாம் ஏன்னா உயிர் போயிட்ட மாதிரி கொடுக்கணும் ஐயா. கொடுக்குறது தான் கடவுளோட குணம். தண்ணி கொடுக்குறது கூடவா கஷ்டம் இல்லை? நான் போய் சில பேர்கிட்ட கேட்டிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் ராமூர்த்தி நகரில் இருந்தப்போ ஒரு அங்கேயே பக்கத்துலேயே ஒரு சின்ன கிராமம், அங்கே போய் தண்ணி கேட்டேன். நீ யார், எங்கேருந்து வந்தேன்னு அங்கே தண்ணி கொடுக்குறது கேள்வி கேட்குது. நீ தண்ணி கொடுக்கலாம் போனால் போகுது, எனக்கு மானம் தான் முக்கியம், அங்கேருந்து வெளியே வந்தேன் நான். இந்த மாதிரி இது வீட்டோட நிலைமை சொன்னேன். சில நாட்டுகளே அப்படி தான் பண்ணினுக்குது. இப்போ தெரியாத அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த பூமின்றது பொதுவானது, தண்ணின்றது பொதுவானது, பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள்னா கொடுக்குற குணம். வச்சுக்கிறேன்றது அது கேடு கட்ட குணம். நீங்கள் கடவுளாக இல்லை கேடு கட்டுவேனா நீங்களே முடிவு பண்ணுங்க. எந்த ஊராகட்டும் இருக்கட்டும், நான் இது என் நிலம், இதையும் பிச்சுக்கிறேன். சைனாக்காரன் வந்து இங்கே இந்தியாவில் பிச்சுக்கிறது அதெல்லாம் ஏன் நீ வாங்க என் கூட இருங்கன்னு சொல்லணும். இதுவும் எனக்கு வேணாம், நானும் பிச்சுக்கிறேன், உங்கள்கிட்ட பிடிங்கிறேன்னு சொல்கிறது அது நீச்சத்தனம். அதுதான் படைப்பு எதுக்கு படிச்சிருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கினா தான். நம்ம தேவதேவிகள் போல் இருக்கணும். தைத்தியர், அதாவது பேய்ங்க மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் ஃபஸ்ட்டு அது தெரியும். நம்ம யாரும் தெரிஞ்சுக்கணும். தேவதேவிகள் கொடுக்கறது தான் நம்ம குணம். சூரியன் எதுக்கு ஜொலிக்குது? கொடுத்துனே கிடக்குது. அதனால் போஸ்டர் ஒட்டி நான் ஒரு பிரதமர், நான் ஒரு புலவர், நான் கொடுக்குறேன், எனக்கு வணக்கம்னு சொல்லுதா? இல்லை. நான் முதல்வர், நான் எம்எல்ஏ, நான் ஐஏஎஸ்ஸு, நான் பிஹெச்டி, நான் மேனேஜ்மெண்ட்டு குரு, நான் ஒரு தொழிலதிபர், நான் இது அது, நான் பெரிய இசை மேதை, அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதில்ல. அது கொடுத்துனே கிடக்குது. கொடுக்குறது என்னோட குணம். கொடுக்குறதுனால நான் ஜொலிக்கிறேன். அது கூட அது போஸ்டர் ஒட்டி சொல்கிறதில்ல. நான் கொடுக்குறதுனால ஜொலிக்குது. ஆனந்தத்தில் கொடுக்குது, அதான் ஜொலிக்குது அது. அந்த மாதிரி கொடுக்கணும். மீண்டும் சொல்லுகிறேன், படைப்பை படிச்சிருக்கிறது பேரின்பத்தில் இருப்பதற்காக, பரவச நிலையில் இருப்பதற்காக, பேரானந்தத்துக்காக. மனித ரூபம் எடுத்ததும் அதுக்கு தான். அப்போ மனிதன் எப்படி இருக்கணும்? கொடுத்துனே கிடக்கணும். கொடுக்கணுன்னா நம்மக்கிட்ட இருக்கணும்ல, சக்தியை சேர்த்து வச்சுக்கணும். சக்தியை சேர்த்து வச்சு கூட தேவையில்லை. சரியான வாழ்க்கை முறையை நாம் தேர்ந்தெடுத்து சரியாக வாழ்ந்தால், அளவோடு முறையோடு ரசனையோடு வாழ்ந்தாலே போதும், சக்தி நம்மக்கிட்ட இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை படிச்சிருக்கிறது ரசிக்கிறதுக்காக. படிச்சுக்கிறேன் பாருங்கள், ரசிங்க, ரசனையோடு வாழுங்க. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், மலையை படிச்சிருக்கேன், மழையை படிச்சிருக்கிறேன், முல்லையை படிச்சிருக்கிறேன், முயலும் படிச்சிருக்கிறேன், குயிலும் படிச்சிருக்கிறேன், மயிலும் படிச்சிருக்கிறேன், வெயிலும் இருக்குது, மழையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. 4 யுகத்தை படிச்சிருக்கிறேன், 4 என்னப்பா சீசனை படிச்சிருக்கிறேன். இதயத்துலேயே 4 சேம்பர் தான் இருக்கிறது. ஆதி தாளத்தையும் கொடுத்துருக்கேன். ஆதி தாளத்தில் அகிலத்தை பற்றி பாடி ரசிச்சுன்னு இருக்கான்னு தான் உங்களை படிச்சிருக்குதுன்னு சொல்லுது பராசக்தி. நம்ம என்ன பண்ணுறோம்? I want to be a businessman, I want to be a politician, I want to be that, I want to be a spiritual master. அது கூட தப்பு. நான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆகணும், நான் குரு ஆகணுன்றது கூட தப்பு. எல்லாரும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தான் கரெக்ட். நான் கூட அந்த ஆசையை வச்சுருந்தேன், நான் மாஸ்டர் ஆகணும். இதெல்லாம் கூடாது. அப்போ நான் மாஸ்டர் ஆகணும்னா வேறவங்க மக்களாக இருக்குவாங்க, அவங்களுக்கு நான் திருத்தணும்னா கூடாது. எல்லாரும் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அது ஃபஸ்ட்டு எண்ணத்தில் வரணும். இந்த குருன்ற கான்செப்டே இந்த உலகத்தில் போயிடணும். வேற மக்கா இருந்தால் தானே ஒருத்தன் குரு, ஞான கண்ணு தெரிந்தவன். வேறவங்க ஏன் மக்கா இருக்கணும்? வேறவங்கெல்லாம் அனைவரும் பராசக்தி போல இருக்க வேண்டும். படைப்பாளிகளாக பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு தான் படிக்கிறது. படிக்கிறது எதுக்கு? பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு. ஏன்னா நம்மளை படிச்சிருக்கிறது பேரின்பத்தில் இருப்பதுக்காக, படைப்புத்தன்மை இருக்கிறதுக்காக. படைக்கணும்னா நம்மக்கிட்ட கலைகள் வேண்டும், கலை ஞானம் வேண்டும். சிற்பக்கலை, விவசாயக்கலை, ஓவியக்கலை, சங்கீதக்கலை, துணி நெய்கிற கலை, மழைநீர் சேகரிக்கிற கலை, அதுவும் கலை தான். அப்புறமா பாட்ரி, அப்புறமா சமையல் சாமகிரிகளை மசாலா தயாரிக்கிறது, அதுவும் கலை தான். எல்லாமே கலை மாதிரி தான் எண்ணி அது ரசனையோடு தான் செய்யணும். அதி உன்னதமான யோகம் எது? ரசனை தான் அதி உன்னதமான யோகம். படிச்சிருக்குது, சும்மாவா படிச்சிருக்குது?
வேப்ப மரம், அந்த மரம், இந்த மரம், எதோ ஒரு இதுப்பா. அது கோடிக்கணக்கான ரூபங்களே எடுத்துக்குது. வேப்ப மரமும் அதோட ரூபம் தான். கோடிக்கணக்கான ரூபத்தில் ஒரு ரூபம். வேங்கையும் அதுதான், வெங்காயமும் அதுதான், விண்ணும் அதுதான், எல்லாம் அதுதான். விவேகமும் அதுதான். ஞானமே சக்தியோட ஒரு ரூபம் தான். நீங்கள் வகுப்பில் படிச்சிருக்கீங்கள்ல சின்னதில், எல்லாமே சக்தியோட ரூபம் தான். சக்தியை அழிக்க முடியாது, வேறு ரூபத்தில் நம்ம மாற்றலாம். அதுதான் மின்சார சக்தியாக பயன்படுத்துகிறாங்க. சில முட்டாளுங்க நியூக்ளியர் சக்தியாக பயன்படுத்துகிறாங்க கொள்றதுக்கு. ஏ மனுஷனை படைக்கிறதுக்காக தான் படிச்சிருக்கிறது, படைப்புத்தன்மையை கொடுத்து படிச்சிருக்குது. அதுதான் பராசக்தி பிள்ளைகள். நீங்கள் கொள்றதுக்கு கன்னை தயாரிக்கிறது, பாம்பு தயாரிக்கிறது இதெல்லாம் பண்ணால் நீங்கள் மனுஷரா இல்லை தேவதேவிகளா இல்லை ராட்சஸரா? அதெல்லாம் படிச்சிருக்கிறவன் ராட்சச குணம் உள்ளவன். அவனுக்கு ராட்சசங்க தான் மனித ரூபத்தில் இருக்கிறானுங்க. இந்த பாம்பு கன்னெல்லாம் தயாரிச்சவன், கிரெனேடெல்லாம் தயாரிச்சவன் இந்த பூலோகத்திலே கண் இருக்கிற ராட்சசர்கள். அவங்களெல்லாம் சோற போடுறீங்களேயா? யோ, ராட்சசங்களுக்கெல்லாம் சோற போடுறீங்க. ஃபஸ்ட்டு அவளை பகிஷ்காரம் பண்ணுங்கள். நான் பகிஷ்காரம் பண்ணுறேன். எனக்கு அந்த உரிமை இருக்குது. ஏன்யா? அவன் கன்று தயாரிக்கிறான், அவனுக்கு லைசன்ஸ் கொடுக்குறீங்க. ஒருத்தன் என்ன தயாரிக்கிறான்? சிகரெட்டு தயாரிக்கிறான், பான் பீடா தயாரிக்கிறான். இன்னொருத்தன் என்னது சாராயம் தயாரிக்கிறான். அவனுக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறீங்க. லைசன்ஸ் கொடுக்குறவன் யார்? படித்த கவர்மெண்ட்டு தானே. கவர்மெண்ட்டில் யார் படித்தவன் போய் உட்காரான்ல. பிஏ, எம்எட், எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு போய் உட்காரானுங்க. சில பேர் படிக்காத போகிறாங்க. படிக்காத போனால் பரவாயில்ல, அறிவு இருந்தால் போதும். படிப்பு தேவையில்லை. என்ன சொல்லி கொடுக்குறாங்க மக்கள் சிஸ்டமில் கன்னை தயாரிவனுக்கு லைசன்ஸ் கொடுக்குறீங்க. நியூக்ளியர் டெஸ்ட்டெல்லாம் வேறு பண்ணுறீங்க. பாரத நாடு இப்போ ஒரு நியூக்ளியர் பவர் ஆகிடுச்சுன்றீங்க. கேவலமாக இருக்கா உங்களுக்கெல்லாம்? உங்களை மனிதனை படிச்சுக்கிறது படிப்பு இதை ரசிக்கிறதுக்கு. நீங்கள் கன்னெல்லாம் தயாரிக்கிறீங்க. பேமானிங்களா? ஏன்டா கன்று தயாரிக்கணும்? அது உங்களுக்கு பேர் வர புகழணுமா உங்களா? நான் இந்தியா இஸ் பிகம் நியூக்ளியர் கண்ட்ரி. என்ன பாரத நாடு என்ன சொல்லி கொடுத்தது? அன்பே சிவம் வாழ்வே தவம், அதை சொல்லி கொடுத்துச்சு. இதை சொல்லிக் கொடுங்கடா. ராட்சஸ் இருக்கிறாங்க இல்லை, அமெரிக்காவில், ரஷ்யாவில், ஜப்பான், நாங்கள்லாம் பாம்பெல்லாம் தயாரிக்கிறானுங்க பாருங்கள். அவங்க சொல்லிக் கொடுங்க. டேய், அன்பாக இருக்கிறது தெரிஞ்சுக்கடா, ராட்சஸ் இருக்கிறனா சொல்லிக் கொடுங்க. ஒரிக்கணும் அவங்களுக்கு. ஒரு புல்லட்டை கூட நான் தயாரிக்க மாட்டேன், ஒரு கன்னை கூட நான் தயாரிக்க மாட்டேன். நாங்கள் தேவதேவிகள்ரா. எங்கள் கலாச்சாரத்தை பார்த்து கற்றுங்க. உங்களை மாதிரி ராட்சசர் கிடையாது நாங்கள். நீங்கள் சொல்லிக் கொடுங்கடா. சொல்லலையே அவன் சூடு சோரணியோடு வெக்கம் மானெல்லாம் அவன் உள்ளே இருக்கிற அழுக்கு சூடாகி அப்படியே வெளியே வரணும். அவன் பேசுகிற பேச்சு என்ன சொல்லி கொடுத்தது நீங்கள்? அன்பே சிவம் வாழ்வே தவம். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற. எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாம் நம்ம நிறங்கள் தான். அந்த மாவாழ்லே வசுதெய்வ குடும்பம் என்னென்னவோ டயலாகலாம் அடிக்கங்கடா. அது உண்மையாக காமிங்க. சும்மா பேச்சுக்கு தான் நீங்களாம், வெறும் பேச்சு தான். அதான் படிக்கிறது எதுக்காக? முக்கியமாக படிக்கிறது எதுக்காகன்னா படைப்பு பேரின்பத்தில் இருப்பதுக்காக. பொறுப்பு எடுத்துக்கிறது தான் படிக்கிறது. நான் பெரிய ஆளாகி பொருள்களை சேர்த்து பேர் புகழும் சம்பாதிக்கணும், வேறவங்க முன்னால் பிஸ்தானை காமிச்சிக்கணும், அதுக்கு படிக்கிறது இல்லை. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க பிள்ளைங்களுக்கு? இதை பிள்ளையே படிக்கிறது பொறுப்பு எடுத்துக்கிறதுக்காக. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், உங்கள் நண்பர்களை, உங்கள் உறவினரை காப்பாற்றணும். அதை பண்ணால் போதும். நீ நாட்டெல்லாம் காப்பாற்ற தேவையில்லை, உன் வீட்டை காப்பாற்ற போதும். இந்த பிரதமர் ஆகணும், இந்த எம்எல்ஏ ஆகணும், இது முதல்வர் ஆகணும், அதெல்லாம் தேவையில்லை. பஞ்சாயத்து சிஸ்டமில் நீ பஞ்சாயத்தில் உங்கள் குடும்பத்தை நீ காப்பாற்றிக்கோ, அது போதும். அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றிக்கிறான். இந்த பிரதமர், இந்த எம்எல்ஏ, இந்த என்னப்பா முதல்வர், அதெல்லாம் தேவையில்லை. அவங்கவுங்க பஞ்சாயத்து வச்சு அவங்க பஞ்சாயத்தை நடத்திங்க. ஏன்னாப்பா சத்தியுகத்திலலாம் எலெக்ஷன் நடந்துச்சாயா? ராமர், கிருஷ்ணர், சிவபெருமானெல்லாம் இந்த எலெக்ஷனாக வச்சாங்க. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தாங்க. அப்போ இப்போயே எலெக்ஷன்லாம் வைக்கிறீங்க? போஸ்டர்லாம் அடித்து சும்மா பணத்தையும் நேரத்தையும் வீணாக்குறீங்க. அதாவது நீங்களே முடிவு பண்ணிடுறீங்களா? வேறு யாருக்கும் புத்தியே இருக்காது. நம்ம தான் எடுத்து பொறுப்பு எடுத்துன்னு இவங்களுக்கெல்லாம் வசதிகள் பண்ணி கொடுக்கணுன்னு. அப்போ வேறவங்கெல்லாம் புத்தி இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் தான் அறிவாளிங்க நினச்சிருக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த பூலோகத்தில் படிக்கப்பட்ட அனைவருமே புத்திசாலிங்க தான்டா. நான் பிரதமர் ஆகிறேன், நான் முதல்வர் ஆகிறேன், நான் நாட்டை நடத்துகிறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. பஞ்சாயத்து சிஸ்டமை வச்சுட்டு அதான் இருந்துச்சு இந்திய நாட்டில் பஞ்சாயத்து சிஸ்டம்மு. நீங்கள் தானடா புதுசாக எலெக்ஷனெல்லாம் வைக்கிறீங்க. நாட்டாமல் இருக்குவார், நாட்டாமல் தீர்ப்பு சொல்லுவார், எல்லாம் சரியாக போகும். அவன் குடும்பத்தை அவன் பார்த்துக்குவான். எதுனா தப்பு தண்டா பண்ணான்னா அவனை பகிஷ்காரம் பண்ணி போடா ஊர்லேருந்து வெளியேன்னு சொல்லுவாங்க. அப்போ தப்பு பண்ணாமல் இருக்கும் அவன். அடுத்த சோறாவது ஊரில் கிடைக்குதுடான்னு, சோறு தண்ணி ஊரில் கிடைக்குதே, ஊரில் இருக்கலான்னு கண்ணியமாக இருக்குவான். அவங்கவுங்க கிராமத்தை அவங்கவுங்க பார்த்துக்கினா போதும். எதுக்கடா எலெக்ஷனெல்லாம் வைக்கிறீங்க? கிராமம்னா அவங்கவுங்க கிராமத்தை பார்த்துக்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எலெக்ஷன்லாம் வச்சு
இங்கே எதனா பிரச்சனை ஆச்சுன்னா மோதிக்கு ஃபோன் அடிக்கணுமா? ஆ இந்த வீட்டு பிரச்சனை, நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம நம்மளால் சமாதானம் பண்ண முடியாதா? அது ஏன் மோதிக்கு ஃபோன் பண்ணோம்? மோதிக்கு ஃபோன் பண்ணி மோதி ஃபோன் எடுக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும் இங்கே. நம்மளே நம்ம பிரச்சனைகளை இது தீர்மானம் பண்ணிக்கணும். பிரச்சனைகள் வராத மாதிரி நடந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? 6 தினநித்தமாக 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதில்ல, சாப்பிட்ற சாப்பாடுக்கு சரியாக இருக்கணும். அன்பாக இருக்கணும். வேறவங்கள்ட்ட பிச்சு பிடுங்கக்கூடாது. கொடுக்குற குணம் இருக்கணும், வேறவங்கள்ட்ட பிடுங்கக்கூடாதியா. ஆமாம், கொடுத்து வாழ்றது கற்றுங்க. ஒழுங்காக இருந்தால் எதுக்கு போலீஸு? அதாவது நீங்கள் அது முடிவு பண்ணுறீங்க, நாங்கள் திருத்த மாட்டோம்டா, போலீஸு நம்மளை வந்து அடித்தா தான் நம்ம திருந்துவோம். ஏன் நீங்கள் ஒழுங்காக இருந்தால் ஏன்டா போலீஸு? ஒழுங்காக இருங்க. ஒழுங்காக இருந்தால் போலீஸே தேவையில்லை. களவாளித்தனம் பண்ணாதீங்க. கொடுத்து வாழ்றது கற்றுங்க. அதனால தான் ஒழுங்காக இருந்தால் போலீஸும் தேவையில்லை, இராணுவமும் தேவையில்லை. அவங்கவுங்க கிராமத்தில் அவங்கவுங்க நல்லா இருக்கணும். எலெக்ஷனெல்லாம் எதுக்கு? பிரதமர் எதுக்கு? நம்ம இங்கே என்ன பண்ணணும்? பிரதமர் முடிவு பண்ணுமா? நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்கவுங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு, அவங்கவுங்க கிராமத்தை நடத்துறதுக்கு அவங்கவுங்க புத்திசாலியாக இருந்தால் போதும். இந்த எலெக்ஷன்லாம் வைக்காதீங்க. கலியுகத்தில் தான் எலெக்ஷன் எல்லாம். சத்தியுகத்துலேயும் அந்த வேறு யுகத்திலலாம் எலெக்ஷனெல்லாம் யாரும் நடத்தலை, போஸ்டர்லாம் யாரும் அடிக்கலை. தெரிஞ்சுங்க. படிப்பது வந்து சரியாக பார்க்குறதுக்கு. நீங்கள் படிச்சிருக்கிறது வந்து அழுக்கு. குருகுலத்தில் சொல்லிக் கொடுத்து, பாரம்பரிய குருகுலத்தில் சொல்லிக் கொடுத்தது தான் படிப்பு. சகலகலா வல்லவர்களாக மாற்றினது அப்போ 300-400 வருஷத்துக்கு முன்னால் பிரிட்டிஷ்கார் வந்து கொடுத்தது தான் இந்த மெக்காலே சிஸ்டம், மக்கு சிஸ்டம். பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கு படிங்கன்னு சொல்லிக் கொடுக்கல. இதில் பேரும் புகழை சம்பாதிக்கிறதுக்கு படிங்கன்னு சொல்லி கொடுத்தது. அது தவறு. குருகுலத்தை நம்ம ஸ்தாபனம் பண்ணணும், பாரம்பரிய குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணணும். இதுதான் என்னோடய சிந்தனை. இதை நான் சொல்கிறது இல்லை, கடவுள் எனக்கு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொன்னேன். அது இல்லாமல் மோடிஜிக்கு போன வருஷம் ஏப்ரல்லே நான் மெயில் அனுப்பிச்சேன். ஒரு பாரம்பரிய குருகுலத்தை ஸ்தாபனம் பண்ணலாம், எல்லோரும் விவேகானந்தர் போல் இருக்கட்டும், எல்லோரும் புத்தர்களாகிட்டால் அவங்கவுங்க பொறுப்பு அவங்களே எடுத்துக்குவாங்க, நம்ம யாரும் சொல்ல தேவையில்லைன்னு. இப்போ நான் பொறுப்பு எடுத்துன்னு சொல்லியா? தெளிவாக இருந்தாலும் சொல்லிட்டேன் நான். அந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்க்குவாங்க. ஒருத்தர் சொல்லி செய்யணும்னு இல்லை. புத்தி இருக்குதா? இந்த சமூகத்துக்கு என்ன வேணும்? சோறு வேணும், அப்போ விவசாயம் பண்ணணும். துணி வேணும், துணியை நெய்யணும். வீடு தங்குறதுக்கு வீடு வேணாலும் வீடு கட்டணும். இந்த ஞானங்களும் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கணும்டா. அதை புத்தகத்தை வச்சு புத்தக புழுவாக மாற்றுறீங்க. வீடு கட்டுறது வந்து சில பேர் மட்டும்தான், அவனுக்கு கம்மியான கூலி, சாப்பாடு விளைக்கிறது சில பேர் மட்டும்தான். அவனுக்கும் சரியாக கூலி கொடுக்குறதில்ல, அவனுக்கும் சரியாக பணத்தை கொடுக்குறதில்ல. அவன் விளைச்சி கொடுக்கணும், அவனுக்கு பணமும் கொடுக்குறதில்ல, நீங்கள் மரியாதையும் கொடுக்குறதில்ல. அது வந்து ட்ரக்கில் இன்னொருத்தன் வந்து எடுத்துன்னு போய் கொடுக்குறான், அவனுக்கும் மரியாதை கொடுக்குறதில்ல. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு கம்மி சம்பளம் கொடுக்குறீங்க. நாக்காளியில் உட்காந்து கமாண்ட் கொடுக்குறவனுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறீங்க. அதாவது மனப்பாடம் பண்ணிட்டு வரானே இன்ஃபர்மேஷன் மனப்பாடம் பண்ணவங்களுக்கு நீங்கள் அத்தனை இன்டெலிஜென்ஸ் நினச்சின்னா நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க அதிகமாக. புத்தி பயன்படுத்துகிறவனுக்கு நீங்கள் கம்மியாக சம்பளம் கொடுக்குறீங்க. தியாகம் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் சரி மதிக்கிறதும் இல்லை நீங்களாம். டீச்சருங்களுக்கு 80 ஸ்டூடெண்ட்டாடா கொடுக்குறது ஒரு டீச்சருக்கு காலேஜில். இப்போ தான் ஒருத்தர் சந்தித்தேன். எத்தனை பேருக்கு நீ வகுப்பு எடுக்கிறான்னு? 80. நான் சொன்னேன் 8 பேர் தான் உனக்கு கொடுக்கணும், ஏன்னா 80 பேர் கொடுத்துக்கிறாங்க. அறிவு இல்லையான்னு கேட்டேன். எப்படா ஒரு இதயம் வச்சுன்னு ஒரு தலையை வச்சுன்னு 2 கை வச்சுன்னு 80 ஸ்டூடெண்ட்டை கவனிக்க முடியும்? 8 ஸ்டூடெண்ட் தான் கொடுக்கணும். அவங்களுக்கும் வந்து எல்லாருக்கும் ஒன்றா சொல்லி கொடுக்க முடியாது. 1-to-1 அட்டென்ஷன் இருக்கணும். அப்போ அத்தனை குருக்கள் எங்கே? இது கேட்கணும். 1-on-1 அட்டென்ஷன் இருக்கணும்னா குருக்கள் எங்கன்னு. தாய் தந்தைங்க பெற்றுக்கிறாங்களா 2 குழந்தைங்கள, அந்த தாய் தந்தை தான்டா குருங்க. ஒவ்வொரு கலையில் ஒவ்வொருத்தர் வந்து நல்ல பண்டிதராக இருந்தாக்கா அந்த தாய் தந்தை தான் விடுமுறையில் போய் குருகுலத்தில் வேறு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லா தாய் தந்தைகளும் குருங்க தான். எல்லாம் சகலகலா வல்லவராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் கல்யாணமே பண்ணிக்கணும். திருமகன் திருமகள் குருகுலத்தில் படித்தவங்க சகல கலைகளும் கற்று ஞானத்தை பெற்று அதை பயன்படுத்தி படைப்புகளை படித்தவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். 21 வயசுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிடணும். அந்த மாதிரி திருமகன் திருமகள் தான் திருமணம் பண்ணி குடும்பத்தை பொறுப்பு எடுத்துக்கணும். அந்த மாதிரி பொறுப்பு எடுத்துக்கணுங்க. பிள்ளைகளை பெற்று ஒரு 2 பிள்ளைங்களை பெற்று அனுபவசாலிங்க ஆனவங்க போய் குருகுலத்தில் சொல்லிக் கொடுக்கணும். 2 ஹவர் தினநித்தியமும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஒரு கிராமத்தில் 100 குடும்பம் இருக்குதுன்னா அந்த 100 குடும்பத்தோட தாய் தந்தையும் குருக்கள் தான். தாய் தந்தை ஆனவர்கள் குருக்கள். முதியவர்கள் அவங்க இன்னும் பழுத்த குருங்கள். சீனியர் குருங்க அவங்கெல்லாம். முதியவர்கள் அவங்க வந்து முதல்ல குருங்க சொல்லி கொடுத்துனுக்குவாங்க பள்ளிக்கூடத்தில் பொறுமையாக. அதுக்கப்புறமா
விடுமுறையில் விவசாயத்தை ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே 10 மணிக்குள்ளே முடிச்சுட்டு அவங்க போய் அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும் குருகுலத்தை. 1 ஹவர் 2 ஹவர் சொல்லிக் கொடுக்கணும். மத்தியானம் வந்து எல்லாம் ஓய்வு எடுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விவசாயம்னா இதுதான்டா உங்களுக்கு ஏன்னாவது ஒரு வசதி. காலையில் போனீங்களா 2 ஹவர் 3 ஹவர் வேலை செஞ்சிங்களா, அதுவும் வெயில் காலையில் செய்ய தேவையில்லை. இரிகேஷன் சிஸ்டம் சரியாக வச்சுட்டு அது தண்ணி அதே பாய்ச்சுற மாதிரி பண்ணிட்டீங்களா போதும். வெயில் காலையில் வேலை செய்ய தேவையில்லை. மழை காலத்தில் ஜாலியாக வேலை செய்யலாம். இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவனுக்கு தான் அதிகமாக நேரம் கிடைக்கும். எல்லா கலைகளும் கற்றுக்கிற மாதிரி எல்லா கலைகளையும் என்னப்பா கலைகள் பயன்படுத்தி படைப்பை படிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு படைப்பு எதுக்கானது அது புரிஞ்சுக்கணும். மானித ஜன்மம் மானித ரூபம்னா என்ன அதை புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் என்ன இப்போ 1000 புத்தகம் படித்தாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதனால் இப்போ தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான். இனிமேல் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த குருன்ற ஒரு தேவையே இருக்கக்கூடாது. தேவை இருந்தது, அதனால தான் குருக்களை அனுப்பிச்சிது. நான் தான் கடைசி குரு. இனிமேல் குரு வேணும், குருவே துணைன்னெலாம் சொல்லக்கூடாது. உங்கள் ஆத்ம பலம் தான் உங்களுக்கு துணை. அதுதான் விவேகானந்தர் சொல்லுது. செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் காட் ரியலைசேஷன். டேக் என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யோர் ஷோல்டர்னு. டேக் என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் யோர் ஷோல்டர்னா நாட்டை நடத்துன்னு இல்லை, உங்கள் வீட்டை மட்டும் நடத்துன்னு. அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க நடத்துங்கன்னு. அவங்கவுங்க வீட்டை நடத்தினாவே நாடு சரியாக தான் நடக்குது. இப்போ ஒரு வாகனத்தை 4 சக்கரமும் சரியாக ஓடினா தான், ஒரு சக்கரம் மட்டும் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு முன்னால் போச்சுன்னு வச்சுக்க, அப்போ என்ன அவரது நாடு கூடாது. அது தேவையில்லை தானே. நாங்கள் சக்கரத்தில் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் வீரன், நான் மாவீரன், நான் மேதை, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், அது நான் முன்னால் போகிறேன், நீங்களாம் பின்னால் வாங்கன்னு சொன்னால் அது மக்குத்தனம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நடந்துக்குது இந்த இதில். கூடாது. நான் இந்த மூணாவது அந்த 3 சக்கரங்களும் வேணும், அது கூட இணைந்து நான் பணி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் அந்த வாகனம் சரியாக போகும். இல்லை எனக்கு ஏர் ஜாஸ்தி, எனக்கு ப்ளோ ஜாஸ்தி, எனக்கு அறிவு ஜாஸ்தி, எனக்கு கொழுப்பு ஜாஸ்தின்னு முன்னால் போனாக்கா அதுதான் தேவையில்லை. நான் பொறுப்பெடுத்து இந்த நாடெல்லாம் நடத்துகிறேன், இந்த ஊரெல்லாம் நடத்துகிறேன், இந்த தேசத்தை நடத்துகிறேன், இந்த உலகத்தை நடத்துகிறேன். கூடாது. எல்லோரும் சேர்ந்து பணி செய்யலாம், பராசக்தி பிள்ளைகளாக பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு. அப்புறம் என்னவா ஆகணும்? ஒன்றும் ஆக தேவையில்லை. நீங்கள் பிள்ளைகளாக இருங்க, கடவுள் படித்த பிள்ளைகளாக குழந்தைகளாக இருந்தால் போதும். நான் இதாகணும் அதாகணும்னு தேவையில்லை. கலை ஞானம் எல்லாம் படிக்கிறது தான். ஆனால் இதாகணும் அதான் பொதுவான கலை ஞானங்கள் தான். விவசாய கலை, வீடு கட்டுற கலை, சிற்பக்கலை, சமையல் கலை, இதெல்லாம் பொதுவான கலைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இசைக்கலை, நடனக்கலை எல்லாம் பொதுவானது. இப்போ வெறும் ஆக்டருங்க மட்டும் பண்ணி கிடக்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கை தட்டுறீங்க. அங்கேயும் மனப்பாடம் பண்ணி 4 டைலாக் மனப்பாடம் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டாரு என்னென்னவோ பதவியெல்லாம் கொடுக்குறீங்களா, உலக நாயகம் என்னென்ன கொடுக்குறீங்க. அப்போ நெல்சன் மண்டேலா, மகாத்மா காந்தி, விவேகானந்தர் இவங்கெல்லாம் உலக நாயகங்கள் இல்லையா? இப்போ வந்து ஆக்டர் மனப்பாடம் பண்ணி டைலாக் பேசுகிறவங்க தான் ஆக்டரா? வேஷம் போடுறவங்க நாயகரா? அப்போ உண்மையாக இருந்தவங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்களெல்லாம் மறந்துட்டீங்க. சுதந்திர நாள் வருது, அவங்க உண்மையான நாயகர்களை ஞாபகம் பண்ணிங்க. அவங்கள மாதிரி ஆகுங்க. அதான் உயிர் விடுங்கன்னு சொல்லடா. எல்லாம் பொறுப்பெடுத்துக்கிறதுக்காக தான் படிக்கிறது. என்ன படிக்கணும்? குருகுல பாரம்பரிய குருகுலத்தை சொல்லிக் கொடுத்து படிக்கணும். அந்த மெக்காலே சிஸ்டமில் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தானா? யாருன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே சொல்லி தருவாங்க. சரி. இதெல்லாம் நான் ஈஷா ஃபவுண்டேஷன்லேயும் அப்புறமா ஹார்ட்ஃபுல்னஸ்லேயும் அங்கே இல்லைனா ஆர்ட் ஆஃப் லிவிங் ஃபவுண்டேஷனில் போய் சொல்லிக் கொடுக்கலான்னு நினச்சேன். அவங்கெல்லாம் என்னை வரவேற்கலை. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. என்னை பார்த்தா கொஞ்சம் பயம். ஏன்னா பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்குறது நான். நீங்கள் மாயில் சிக்கி அழுக்காக்குறீங்க. எனக்கு சுத்தம்தான் வேணும். மக்குங்களாக இருக்கக்கூடாது. எல்லாம் புத்தர்களாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட்டு நான். அதுக்கு தான் என்னை சேர்த்துக்கல. எனக்கு திறமை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஈஷா ஃபவுண்டேஷனில் என்னப்பா கம்யூனிகேஷன்ஸ் டைரக்டர் பதவிக்கு அப்ளை பண்ணேன், வேர்ல்ட் மியூசிக் டீச்சருக்கும் பதவிக்கும் அப்ளை பண்ணேன். 2ம் ரிஜெக்ட் பண்ணாங்க. எனக்கு கோபம். அப்புறமா எனக்கு குருவாக இருந்த தாஜி கமலேஷ் டி பட்டேல் அவர்கிட்ட வந்து நான் ஓகே ஏதோ என்ன பதவி பார்த்து டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை, கான்டென்ட் மேனேஜர் வேலைக்கு எனக்கு வேலை கொடுங்க, நாங்கள் இருந்து ஆசிரமத்தில் இருந்து உங்கள் கூட பணி செய்கிறேன். முதல்ல உங்களுக்கு வர ஆயிரக்கணக்கான இமெயில்களுக்கு நான் உத்தரம் என்னப்பா அதுக்கு ஒரு ரிப்ளை அனுப்புகிறேன். அந்த வேலையில் தொடங்குறேன். நிறைய இமெயில் குருக்கு வரும் இல்லையா? அந்த குருவுக்கு அவரால் நேரம் ஒதுக்க முடியாது. அந்த பணியில் தொடங்குறேன் நானுன்னு சொன்னேன். அதுக்கும் ரிப்ளை அனுப்ப அவர். அதான் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ இந்த ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வந்தார்னா நம்ம சீடர்கள்லாம் தாங்க மாட்டாங்க. நல்லா கேட்டுங்க, இந்த ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வந்தால் எங்கள் சீடர்கள்லாம் தாங்க மாட்டாங்க, தாக்கு பிடிக்க மாட்டாங்க,
இவர் வெளியிலேருந்தே பணியை நடத்திட்டோன்னு தான் என்னை சேர்த்துக்கல யாரும். என்னை ஏன் சேர்த்துக்கல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரிக்ட். ஏன் ஸ்ட்ரிக்ட்னா, பராசக்தி படித்த மானித தன்மம் இது புனிதமானது, தெய்வங்களாக இருக்க வேண்டியது. ஒருத்தன் வந்து என்னப்பா எங்கள் சாராயம் காசுக்கு லைசன்ஸ் கொடுக்குறான், கறியை வெட்டத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறான், லைசன்ஸ்டு மீட் ஷாப்ஸு, லைசன்ஸ்டு லிக்கர் ஸ்டோர்ஸு இதெல்லாம் கொடுக்குறான். அவனுக்கு தைரியமும் இல்லை, தில்லும் இல்லை சொல்கிறதுக்கு. ஏய், சாராயம் வந்து மக்களை கெடுக்குது. குடிமக்களை கெடுக்கிறதுக்கு நீங்களே லைசன்ஸ் கொடுத்து, பான் பீடாக்கு நீங்களே லைசன்ஸ் கொடுத்து, என்னப்பா பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கும் நீங்களே லைசன்ஸ் கொடுக்குறீங்க, கன்னை தயாரிக்கிறதுக்கும் லைசன்ஸ் கொடுக்குறீங்க. உங்களெல்லாம் நாங்கள் பிரதமர்னு சொல்லணும், மந்திரிங்கன்னு சொல்லணும். போடா மக்குங்களா, குரு சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஆமாம், நம்ம சனாதன தர்மம்னா குரு சொல்கிறது கேட்டு தான் ராதா நடக்குவான். எல்லாம் என்கிட்ட வரணும், தலையை வணங்கி வரணும். ஏன்னா நீங்கள் செஞ்ச செயலுங்க அந்த மாதிரி. குடிமக்களை கெடுக்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துக்கிறீங்க, என்னப்பா லிக்கர் ஷாப்புக்கும் பான் வீடாக்கும் கன்னை தயாரிக்கிறீங்க. நீங்கள்லாம் எனக்கு கீழே தான் நீங்கள். எல்லாம் என்னப்பா சமுதாயத்தையும் இணைக்கணும்னு என்னோடய நோக்கம். என்னை படிச்சிருக்கிறது அதுக்கு தான், டு யுனைட் ஆல் த ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ். நான் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ஏன்னா மானித தன்மத்தை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தணும் இல்லை, படைப்பு தன்மைக்காக தான். ரசிக்கிறதுக்கு இது படிச்சிருக்கிறது, ரசனையோடு வாழ்ந்துட்டு போங்க, அதில் உங்களுக்கு தேவையான ருசியோடு படிச்சுட்டு போங்கன்னு. என்ன படிக்கிறது? உங்கள் கட்டடம், உங்கள் இல்லம், உங்கள் துணி, உங்களுக்கு தேவையான சமையல், உங்களுக்கு தேவையான இசை கருவியல்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள், வாகனங்கள், அதெல்லாம் இயற்கைக்கு பாதிப்பு வராமல் நீங்கள் படித்து நீங்கள் வாழ்ந்துட்டு ரசனையோடு வாழ்ந்துட்டு போங்க. அவ்வளோதான். பிள்ளைகளை போய் விளையாடிட்டு வாங்க, அதுக்கு தான் அனுப்பிச்சிருந்தீங்க. அவ்வளோதான். நன்றி. கேட்ட உள்ளங்களுக்கு தான் நன்றி. இது வந்து சும்மா டைலாக் டெலிவரி கிடையாது, இது டிவைன் டெலிவரி. நன்றி.